உயிர் தமிழுக்கு 2024 தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ரொமான்டிக்கல் பொலிட்டிக்கல் டிராமா மூவி. இந்த மூவில அமீர் சாந்தினி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாரனோட ஒன்லைன் ஸ்டோரி கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான அமீர் பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பாவோட சாவுக்கு காரணமான்னு சொல்லி கேள்வி எழுப்பப்படுது. அந்த கொலை யார் எதுக்காக பண்ணாங்க? நம்ம சாதாரணமா ஒரு கேபிள் கனெக்ஷன் கொடுக்கறதா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ எதுக்காக அரசியல்ல குதிச்சு இந்த பிரச்சனை எல்லாம் பண்றாரு? அட் தி சேம் டைம் ஹீரோயின் அவரை எதிர்த்து என்ன சம்பவம் பண்றாங்க? ஹீரோ ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்தாங்களா? அவங்களை சேர்த்து வைக்கக்கூடிய இந்த அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையும் காதல் காமெடி அரசியல கலந்து சொல்லியிருக்க படம் தான் இந்த உயிர் தமிழுக்கு. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான காமெடி டிராமா மூவி தான் சொல்லுவோம். பொலிட்டிக்கல் சட்டைங்கிற பேர்ல போஸ்ட் ஆஃப்ல செம்மையா வச்சு சர்க்கசம் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல எலெக்ஷன் ஓவர் டோஸ் ஆகி ஓவர் டிராமாட்டிக்கா ஒரு பொலிட்டீஷியனாவே மாறி உள்ள சம்பவம் பண்ண நினைச்சது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா இந்த மூவிக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மூவில இருக்கிற பாசிட்டிவ் எல்லாம் ஃபோர்ஸ் ஃபெஸ்டிவே பெர்ஃபார்மன்ஸா ஸ்டைலிஷா யங்ஸ்டரா மதுரை ஸ்லாங்ல நிறைய ஆட்டிடியூட அமீர் பொழந்துகிட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. அட் தி சேம் டைம் சாந்தினில இருந்து மத்தவங்க எல்லாருமே கொடுத்துள்ள ஜஸ்டிஃபை